தாவேக்காவுல இணையறதுமே தனக்கு கட்சியில பொறுப்பு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது வந்து வேறு பொறுப்புகள் கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவருக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஆதவ அர்ஜுனா அங்க சேர்றதுனால மட்டுமே விஜயனுடைய பார்ட்டி பெரிய பலம் பொருந்திய ஒரு கட்சியாக மாறிட போறது கிடையாது. ஏன்னா நீங்க ஆதவுக்கான ஃபேன் ஃபாலோயிங்கோ இல்ல ஆதவுக்கான கார்டர் ஃபாலோயிங்கோ நீங்க எங்க இருக்குன்றத நீங்க வந்து எனக்கு தெரியல. ஒருவேளை இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. அப்படி இருந்ததுனாதான் அவங்களால ஒரு பெரிய வெற்றியை வந்து கொண்டு வந்து கொடுக்க முடியும். இப்ப நீங்க வந்து அதிமுகவுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு முன்னாள் அமைச்சர் இல்ல வந்து திமுகவுல இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க இன்னொரு பார்ட்டிக்கு போறாங்க அப்படின்னா அவங்க கூட போய் சேரக்கூடிய ஆட்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு பாருங்க. அவங்களுக்கு அந்த மாவட்டம் முழுக்கவே இல்ல அந்த பகுதி முழுக்கவே ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கும். அது மாதிரி செல்வாக்கு இருக்கக்கூடிய நபர்களை நீங்க வந்து கூட்டிக்கிட்டு வந்தீங்கன்னா அது ஓட்டா கன்வெர்ட் ஆகும். இது வந்து நீங்க வந்து யூடியூப்ல பேசுறதுக்கும் டெலிவிஷன் சேனல்ஸ்ல உட்காந்து பேட்டிகள் கொடுக்கறதுக்கும் அது போக வந்து சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறதுக்கும் தான் இது வந்து பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குமே தவிர இது வந்து ஓட்டா களத்துல கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னு தெரியல. அதை வந்து நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஒருவேளை அவருக்கு ஓட்டா கன்வெர்ட் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி நிறைய தெரியுமோ என்னவோ. அவருடைய வாய்ஸ் ஆஃப் காமெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ராட்டஜி டீம் தான். அவர் வந்து அவர்கிட்ட ஒரு பெரிய டேட்டா மைன் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் பெரிய அளவுல ஒர்க் பண்ணி வச்சிருக்காரு. அவரோட வார் ரூம் வந்து அவரோட வார் ரூம்ல பெரிய அளவுல அந்த லாஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 தேர்தல்கள் தமிழ்நாட்டுல வந்து எப்படி மாறி இருக்கு, என்னென்ன மாதிரியான ஓட்டிங் பேட்டர்ன்ஸ் இருந்திருக்கு, இது எல்லாமே அவருக்கு தெரியும். அதெல்லாம் அவர் ஸ்டடி பண்ணி வச்சிருக்காரு. ஆனா அது இந்த தடவை இப்ப வந்து அவருக்கு அது வந்து பலம் கொடுக்குமா, அது வந்து தாவேக்காவுக்கு பெரிய அளவுல உபயோகமானதாக இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து ஜான் ஆரோக்கியசாமின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவங்க கூட இருக்காரு. அவரு கிட்டத்தட்ட விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு இருந்தே பார்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து பார்ட்டியோட ஆபீஸ் பேரர்ஸ் எப்படி அப்பாயிண்ட் பண்ணணும், எங்கெங்க அப்பாயிண்ட் பண்ணணும், யாரு சரியான ஆட்களாக இருப்பாங்க, அந்த கூட்டங்கள் எப்படி நடத்தணும், இதெல்லாமே அவங்க ஏற்கனவே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால இப்போ வந்து அதை வந்து ஆடட் அந்த ஸ்ட்ரென்த்துக்கான ஒரு பெரிய அடிஷனா இருப்பாரு. ஆனா அதுதான் வெற்றிக்கான வழியாக இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ரொம்ப காலமாக ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார். இப்ப கூட பிரசாந்த் கிஷோர்கிட்ட பேசிட்டு அதுக்கு பிறகுதான் இங்க வந்து இணைந்திருக்கிறார் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆனா பிரசாந்த் கிஷோர் வந்து தமிழ்நாட்டுல அவராலதான் திமுக வெற்றி பெற்றாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா திமுகவுக்கு கடந்த தேர்தலுக்கு திமுகவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது. பிரசாந்த் கிஷோர் இருந்ததுனால அவங்க வெற்றி பெற்றிருக்கணும் அப்படின்னா 200க்கும் மேற்பட்ட தொகுதிகள் அவங்க வந்து ஜெயிச்சிருக்கணும்.